ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர தெப்போற்சவம். புஷ்கரணியில் ஸ்ரீ சீதா லட்சுமணரோடு தெப்பத்தில் மும்முறை பவனி வந்த ஸ்ரீ கோதண்டராமர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் மாசி ஏகாதசி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டோத்திர சத கலசாபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மாசி தெப்பம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு தெப்பத்தில் உலா வந்த ஸ்ரீநம்பெருமாள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் பங்குனி தேர் திருவிழா வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் மாசிமக பெருவிழா சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த பஞ்சமூர்த்திகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோயிலில் வருடாந்திர தெப்போற்சவம் வைபவமாக துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 5 நாட்கள் நடைபெறும் தெப்போற்சவத்தை முன்னிட்டு வண்ண மின்விளக்குகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். முதல் நாளான நேற்று மாலை கோயிலிலிருந்து ஸ்ரீ சீதாராம லட்சுமணரை சிறப்பு அலங்காரத்துடன் தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீ அஞ்சனை மைந்தன் எதிர்சேவை சாதித்தபடி முன்னே செல்ல மாடவீதியில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளை புஷ்கரணி பகுதிக்கு அழைத்து வந்து அங்கு வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். தசரதன் மைந்தர்கள் வில்லும் அம்பும் ஏந்தி காட்சி தர ஜானகி தேவி புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஸ்ரீராமபிரானின் அருகே நின்று அருள்பாலித்தார். தெப்பத்தில் எழுந்தருளிய உற்சவ தெய்வங்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு VR நாயுடு, செயல் அலுவலர் முத்தாள ரவிச்சந்திரா, கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌதரி உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் வருகை தந்ததும் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் பிரபந்த பாராயணத்தோடு தெப்ப உலா துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி அமர்ந்தபடி தரிசிக்க நீராழி மண்டபத்தை தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் 3 முறை வலம் வந்தது. ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. உலா முடிந்ததும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை சுரைபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு மீண்டும் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌதரி வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு மலர்கள் மற்றும் வண்ண மின்விளக்கு அலங்காரங்கள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் சம்பிரதாய முறைப்படி தெப்போற்சவம் நடத்தப்படுவதாகவும் தெய்வங்களை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக சிறப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முதல் 3 நாட்கள் தெப்பம் திருக்குளத்தில் மும்முறை பலம் வர உள்ளதாகவும் கடைசி 2 நாட்கள் 5 மற்றும் 7 முறை நீராழி மண்டபத்தை சுற்றி வலம் வரும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை மாசி மாத ஏகாதசியை முன்னிட்டு அஷ்டோத்திர சத கலசாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் அர்ச்சகர்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். 108 வெள்ளிக்கடங்களையும் பிரதிஷ்டை செய்திருந்தனர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மேடைகள் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ யோக ஸ்ரீனிவாச மூர்த்தி, ஸ்ரீ விஸ்வக்சேனர் உற்சவ தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் அஷ்டோத்திர சத கலசாபிஷேகம் துவங்கியது. உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது.
பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் சாற்றி தெய்வங்களுக்கு தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பள்ளியோட திருநாள் விழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. 8ஆம் திருநாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க, வெள்ளி திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் சுவாமி நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். மேலப்படியில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. உபயநாச்சியார்களுக்கு நீலப்பட்டு சேலைகள் கட்டி தங்க ஒட்டியானத்துடன் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு உச்சி வில்லையும் நவரத்தன நாகாபரண பூச்சடை பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு நவரத்தன வளைய கிரீடமும் காதணிகளோடு திருமார்பில் இந்திர பதக்கமும் அடுக்கு பதக்கங்களுடன் காசு மாலையும் மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வரும் வேளையில் தெய்வங்களுக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ விஸ்வக்சேனர் சன்னதியை வலம் வந்து நாழிகேட்டான் ஆரியவடாள் வாயில்களை கடந்து சுமந்து வந்தனர். மேலும் தெற்கு சித்திரை வீதி, மேற்கு சித்திரை வீதிகள் வழியாக தெய்வங்களை சுமந்து கொண்டு தெப்பக்குளத்தை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தெப்பக்குள ஆச்சாரி மண்டபத்தில் கோயில் யானைகள், ஆண்டாள் மற்றும் லட்சுமி வணங்க தெய்வங்களுக்கு கும்ப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பகலவன் மறைந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார்கள் சமேத பெருமாளை சுமந்து கொண்டு தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தெப்பத்தை முட்டத்துள்ள மூங்கில் கம்புகளை எடுத்து வந்து தெப்ப உலா துவக்கப்பட்டது. நீராழி மண்டபத்தை சுற்றி தாயார்கள் சமேத ஸ்ரீ நம்பெருமாள் எழுந்தருளிய தெப்பம் 3 முறை வலம் வந்தது. சர்வலங்காரத்தோடு அபயம் காட்டிய ஸ்ரீ நம்பெருமாள் கிளி மாலையும் சூடிக்கொண்டு உபயநாச்சியார்களோடு தெப்பத்தில் இருந்தபடி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். உலா முடிந்து ஆஸ்தான மண்டபத்தின் மேடை மீது தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து இசை வாத்திய முழக்கங்கள், தீபாரத்திகள் காட்டப்பட்டன. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் மண்டல பிரம்மோற்சவம் எனும் பங்குனி தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஆலய உள் வளாகத்திலிருந்து சோமநாயகி சமேத சோமஸ்கந்தரையும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பாளையும் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆலயத்தின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள கொடிமரம் அருகே அழைத்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் ரிஷப பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகளை செய்து வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி கொடிமர உயர மாலை சூட்டி தங்க கொடிமரத்தை அலங்கரித்ததும் கைலாய வாத்திய முழக்கத்தோடு கம்பத்திற்கு கோபுர தீபம், கும்ப தீபம் காண்பித்தனர். பின்னர் பீடத்திற்கு நவகலசாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோயில் யானை அகிலாண்டம் முன்னே செல்ல வாத்தியங்களோடு ஆதி தம்பதிகளை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கும்பகோணம் அருள்மிகு மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு திருவீதி உலா நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் வெள்ளி ரிஷப வாகனங்கள் மீது பிரியாவிடை சமேத உற்சவர் ஆதி கும்பேஸ்வரரையும் அருள்மிகு மங்களாம்பிகையையும் அமர்த்தியிருந்தனர். வெள்ளி மூஷிகன் மீது நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டாடையும் தங்க கவசமும் அணிந்தவாறு விநாயகப் பெருமான் வெள்ளி மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி ஆகியோரும் சிறப்பு அலங்காரங்களுடன் நின்று காட்சி தர, சிறிய வெள்ளி ரிஷபத்தின் மேல் சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளியிருக்க ஏராளமான பக்தர்கள் பஞ்சமூர்த்திகளை பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கணநாதன் முன்னே செல்ல, மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் பின்தொடர ஆதித்தம்பதிகளையும் மங்கள வாத்தியங்களோடு சாமரங்கள் வீசியபடி சுமந்து வந்தனர். கோயில் பிரகாரங்களை சுற்றி பஞ்சமூர்த்திகளை அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக தேவியர்கள் சமேத முருகனுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை மற்றும் மயில் வாகன திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் மயில் வாகனங்கள் மீது உற்சவர்கள் வள்ளியையும் தெய்வானையும் புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்து மலர் பிரபை நிறுத்தி கொலுவிருக்கச் செய்திருந்தனர்.
கோயிலின் வெளியே எழுந்தருளியதும் மூஷிக வாகனத்தில் விநாயகப் பெருமானை அங்குசமேந்திய கணநாதனாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். ரிஷபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவமூர்த்திகளையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். வள்ளி தெய்வானை சமேதராக வெள்ளிமயில் வாகனத்தில் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சர்வாபரண பூஷிதனாக நின்று திருக்காட்சி தந்தருளினார். மயில் பிரபையை மின்விளக்குகளால் அலங்கரித்து ஓம் வடிவத்தில் அமைத்து இருந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. அப்போது அழகன் மீது பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உற்சவ மூர்த்திகள் வீதி உலாவர ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் துர்க்கையம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு திருநாமங்கள் கூறி குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி ஆலம் கரைத்து வழிபட்டனர். நிறைவாக வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ துர்க்கைக்கு தீபாரத்திகள் கட்டப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோவிலில் மாசிமக பெருவிழாவின் 5ஆம் நாளில் உற்சவருக்கு தங்கசேஷ வாகன பவனி நடைபெற்றது. தங்க விமான மூலஸ்தானம் கொண்ட ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை தங்கசேஷ வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் மரகதக்கல் கிரீடத்தோடு சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் நிறுத்தி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் அமர்ந்தபடி அலங்கார பிரியன் அழகாக திருக்காட்சி தந்தவாறு பவனி வர வழி நெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து சுவாமிக்கு கற்பூர அரத்தி காட்டி வழிபட்டனர். ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமானோர் கோயிலில் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலின் 73ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து பம்பைகள் மற்றும் உடுக்கை முழங்க உற்சவர் அம்மனை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். அம்பிகைக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் தீஜ்வாலை நாகக்கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி தந்த தேவியை திருத்தேரில் குலுவிற்கச் செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்மனை வர்ணிக்கும் பாடல்கள் பாடப்பட்டன. தொடர்ந்து கேரளத்து செண்டை வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள், பூங்கரகம் முன்னே செல்ல பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே அருள்மிகு அங்காளம்மன் எழுந்தருளிய திருத்தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் உற்சவத்தையொட்டி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி கோயில் யானை, மங்கள சின்னங்கள், திருக்குடைகள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல 4 சித்திரை வீதிகளில் உற்சவர் ஸ்ரீ திருக்கட்சி நம்பிகளை சுமந்து கொண்டு வீதி உலா வந்தனர். உற்சவமூர்த்திக்கு பட்டாடைகள் கட்டி ஆவரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து கோயிலை அடைந்ததும் பிரகாரத்தை சுற்றி மூலஸ்தானத்திற்கு சுமந்து வந்தனர். முதலில் ஸ்ரீ அரங்கநாதரிடம் மங்களாசாசனம் பெற்றதும் திருக்கட்சி நம்பிகளிடம் சுமந்து சென்று மங்களாசாசனம் பெறச் செய்து மீண்டும் வீதி உலா புறப்பட்டனர். நிறைவாக உற்சவரை ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமிநாராயண பெருமாள் ஸ்ரீ சோமேஸ்வரர் கோவிலில் மாசிமக தேர் திருவிழாவையொட்டி 5ஆம் நாளில் தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி வாகன மண்டபத்தில் ரிஷபத்தின் மீது அம்பிகை சமேதராக ஸ்ரீ சோமேஸ்வரரும் தேவியர்களுடன் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்து நின்று காட்சி தர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு உபயதாரர்கள் மங்கள பொருட்களுடன் நைவேத்தியங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். பெரிய சேஷ வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ லட்சுமிநாராயண பெருமாளை வெண்ணைத்தாழி கண்ணனாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு கும்பதீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஸ்ரீ லட்சுமிநாராயண பெருமாளுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஸ்ரீ லட்சுமிநாராயண பெருமாள், ஸ்ரீ சோமேஸ்வரர், ஸ்ரீ விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுக்கு கோபுர தீபம், கும்பதீபம் காண்பித்தனர்.
இதைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சேஷவாகன புறப்பாடு துவங்கியது. சேலம் தாதம்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பிரதான கலசத்தை தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்து மற்ற கலசங்களை மேடைகள் மீது வைத்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே நாதஸ்வரம் இளதாளங்கள் பம்பைகள் முழங்க பூர்ணாகுதி பொருட்களை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். மேலும் அவற்றை குண்டங்களில் இட்டு வேத பண்டிதர்கள் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பக்தர்களின் ஓம் சக்தி கோஷம் முழங்க கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு ஆரத்தி காட்டியதும் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றி கம்பத்திற்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கொடிமரத்தின் முன்பு வீற்றிருக்கும் சிம்ம வாகனத்திற்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கொடிமரத்தில் குடிகொண்டுள்ள அம்பிகை, விநாயகர், திரிசூலம் ஆகியவற்றிற்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் கொடிமரத்து விநாயகருக்கும் அம்பிகைக்கும் மலர்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூர் தான்தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோயிலில் மாசி திருத்தேர் மற்றும் தெப்பத் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் வெள்ளிகருட வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து வெள்ளிகருடன் மீது உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமியை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். பெரிய திருவடிக்கு வண்ணப்பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி மலர் கிரீடம் அணிவித்தும் எம்பெருமானுக்கு புதுப்பட்டாடையோடு சர்வாபரணங்கள் மற்றும் வளைய கிரீடம் சூட்டி லட்சுமி காசுகாரம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பரமபத கோலத்தில் பிரியபக்தன் மீது அமர்ந்து காட்சி அளித்தபடி உலா வந்த உற்சவருக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை நகரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மதுரை வீரன் கோயிலில் 17ஆம் ஆண்டு மாசி உற்சவ விழாவையொட்டி பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. முன்னதாக ஊர் தெப்பக்குளத்திலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து பால் குடங்களை சுமந்து கொண்டு தாரை தப்பட்டைகள் பூங்கரகம் முன்னே செல்ல வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமானோர் தீச்சட்டிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்து கோவிலை அடைந்தனர். பிறகு கருவறையில் எழுந்தருளி உள்ள தேவியர்கள் சமேத மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோவிலில் தவனோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீ ராமானுஜ ஜீயர் விஜய விலாச மண்டபத்தின் முன்பு நின்று பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து கோயிலிலிருந்து உற்சவர் ஸ்ரீ திருக்கட்சி நம்பிகளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். தனித்திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளும் சர்வலங்காரத்தோடு எழுந்தருளி வலம் வர வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு எழுந்தருளியதும் எம்பெருமானின் சடாரியால் அஞ்சனை மைந்தனுக்கு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் ஆரத்தி காட்டியதும் எதிர் சேவை சாதித்தபடி ஸ்ரீ திருக்கட்சி நம்பிகள் முன்னே செல்ல தாயார்கள் சமேத பெருமாளுக்கு மீண்டும் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் ஸ்ரீ வடிவுடையம்பாள் உடனுரை தியாகராஜ சுவாமி கோவில் மாசி பிரம்மோற்சவ திருவிழாவின் ஒரு நிகழ்வாக அதிகார நந்தி வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேதராக உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரரை மேடை மீது ஒலுவிருக்கச் செய்திருந்தனர். ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்தி காட்டியதும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்து அதிகார நந்தி வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்தனர். உமா மகேஸ்வரர் சர்வலங்காரத்தில் அதிகார நந்தி மீது அமர்ந்து காட்சி கொடுக்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு நுழைவு வாயில் ஆராதனையுடன் வெளியே அழைத்து வந்ததும் நான்முகனான பிரம்மா எழுந்தருள
அவருக்கு ஆதித்தம்பதிகள் அனுக்கிரகம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதையடுத்து சுவாமி அம்பிகைக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும், பிரம்மதேவருக்கு ஈசனின் மலர்ச்சரம் அணிவித்து உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் சப்பரத்தில் எழுந்தருளிய நான்முகன் ஆதித்தம்பதிகளை மும்முறை வலம் வந்து வணங்கியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வீரப்பூரில் புகழ்பெற்ற பொன்னர் சங்கர் அருள்மிகு பெரியகாண்டி அம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தேரடியில் தோரணங்களால் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேருக்கு கோயிலிலிருந்து அருள்மிகு பெரியகாண்டி அம்மனை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் அமர்த்தி கொண்டு சுமந்து வந்தனர். தாரை தப்பட்டைகள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து திருத்தேர் புறப்பட்டது. வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தேரில் உலா வந்த அருள்மிகு பெரியகாண்டி அம்மன் மீது மலர்ச்சரங்கள் வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுக்க அம்மன் எழுந்தருளிய திருத்தேர் மீண்டும் நிலையை அடைந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை அருள்மிகு முருகன் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவ மூர்த்திகளுக்கு யானை வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயில் மூலவரான அருள்மிகு சண்முகநாதருக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் பட்டாடைகள் அணிந்து மாலைகளோடு இருபுறம் நின்று காட்சி தர ஆறுமுகநாதனுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. உற்சவர் முருகப்பெருமானுக்கு நீலப்பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கையில் வெற்றி வடிவேலை தந்து ஆசனத்தின் மீது அமர்த்தி அருகே உபயதேவியர்களையும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த குமரனுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களுடன் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து கோயிலின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த யானை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க முருகப்பெருமானுக்கு புறப்பாடு துவங்கியது. பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல யானை வாகன பவனி விமர்சையாக நடைபெற்றது. கரூர் வெங்கமேடு பகுதியில் உள்ள புதுக்குளத்துப்பாளையம் அருள்மிகு பகவதியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு கரகம் கோயிலுக்கு எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை பச்சை தோரணங்களாலும் வண்ண மின்விளக்குகளாலும் அலங்கரித்திருந்தனர். அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்தை சுமந்து கொண்டு கோயில் பூசாரி கோயிலுக்கு கிணற்றடியில் இருந்து ஊர்வலம் புறப்பட ஏராளமான பக்தர்கள் மங்கள பொருட்களோடு பின்தொடர்ந்தனர். பிறகு கோவிலை அடைந்து தாரை தப்பட்டைகளுடன் வலம் வந்ததும் அம்மன் முகம் பதித்த பூங்கரகத்தை மூலவர் சன்னதிக்குள் பிரவேசிக்க செய்தனர். கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு பகவதி அம்மனுக்கும் அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்திற்கும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. மேலும் அம்பிகைக்கு அன்னப்படையலிட்டு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். ஏராளமானோர் இந்த பூஜையில் பங்கேற்று அருள்மிகு பகவதி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையின் பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருள்பாலிக்கும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு அருள்மிகு மாரியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த கிரீடத்துடன் மூக்குத்தியும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு மாரியம்மனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் கோஷ்டத்தில் 4 திருக்கரங்கள் கொண்டு யோக நிலையில் அமர்ந்து அருளும் ஸ்ரீ நரசிம்மருக்கு அபிஷேகத்தை துவக்கினர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கும் எதிரே கைகூப்பி தொழுதவாறு நின்று அருள்பாலிக்கும் பெரிய திருவடிக்கும் மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து அனைவருக்கும் மஞ்சள், சந்தனம் பிரசாதமாக வழங்கினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர தெப்போற்சவம். புஷ்கரணியில் ஸ்ரீ சீதா லட்சுமணரோடு தெப்பத்தில் மும்முறை பவனி வந்த ஸ்ரீ கோதண்டராமர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் மாசி ஏகாதசி உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டோத்திர சத கலசாபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மாசி தெப்பம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு தெப்பத்தில் உலா வந்த ஸ்ரீநம்பெருமாள். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் பங்குனி தேர் திருவிழா வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம்.
கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் மாசிமக பெருவிழா சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த பஞ்சமூர்த்திகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।